எபிரேயர் 11:6. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏன் என்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். இந்த 21 பிரேயருடைய தலை வசனம் இதுதான். ஆமென். இந்த வசனத்தை ஒருக்க கூட வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரிடத்தில் இருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் முடியாது. ஆண்டவர் தருவார், ஆண்டவர் தருவார், ஆண்டவர் தருவார், ஆண்டவர் தருவார். அவர் நமக்கு வாக்குத்தத்தம் தாரார், அவர் நமக்கு கட்டளை தாரார், அவர் நமக்கு நம்ம பொருத்தனை செய்கிறோம், அதை செய்கிறோம். ஆண்டவர்கிட்ட ஏதாவது வாங்க முடியுமா? நிச்சயமா வாங்க முடியாது. ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது முடியாத காரியம். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு அன்பா இருக்க முடியாது. ஆமென். விசுவாசம் என்பது மிக வலிமை. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது கூடாத காரியம். ஏன் என்று கேட்டால் தேவனிடத்தில் போய் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு நல்ல பலன்களை, ஆசீர்வாதங்களை, சமாதானங்களை, சந்தோஷங்களை, மனமகிழ்ச்சிகளை அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, ஆண்டவராகிய தெய்வம் தந்த மனுஷனுக்கு தந்த கட்டளை வாசி 16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் நீ புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று ஆண்டவர் சொன்னார். இது கட்டளை, மனுஷனுக்கு கொடுத்த கட்டளை. நீ இந்த விருட்சத்தின் கனியை வச்சிருக்கேன், இதை நீ என்ன செய்யப்படாது? சாப்பிடப்படாது. இதை நீ சாப்பிட்டேன்னா நீ செத்து போவ. ஆமென். இதை ஆதாம் சாப்பிட்டானா சாப்பிடலையா? செத்தானா உயிரோடு இருந்தானா? ஆவியில் செத்தான். ஆமென். ஹல்லேலூயா. மரணம் 2 உண்டு, நம்ம அதுக்குள்ளே போண்டா. இந்த இதிலே நிற்போம். ஆண்டவர் ஆதாமை ஏவாளையும் உருவாக்கி உயிர் கொடுத்து அவர் ஒரு தோட்டத்தை உருவாக்கி அந்த இடத்திலே ஆதாமை கொண்டு வைத்தார். அந்த தோட்டத்தில் ஏவாளையும் கொண்டு வைத்தார். ஆமென். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மா ஆனார். இப்போ ஆபிரகாம் ஆதாமை உருவாக்கி கொண்டு வச்சிருக்கிறான். இன்னும் ஏவாளை என்ன செய்யலை? உருவாக்கினாரா? இல்லை, உருவாக்கினார். இப்போ இல்லை, ஆதாமை தான் தோட்டத்தில் கொண்டு வச்சார். கொண்டு வச்சுட்டு தோட்டத்தை பண்படுத்தவும், தோட்டத்தில் விதைக்கவும் எல்லாம் செய்துட்டு தோட்டத்தின் நடுவில் 2 விருட்சத்தை கொண்டு வைத்தான். ஆமென். 9வது வசனத்தை வாசி. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்பு தெரியுமா? ஆப்பிளை பார்த்தா செவச்சவன்னு இருக்கு, ஆரஞ்சியை பார்த்தா மஞ்சள் அழகா இருக்கா இல்லையா? உள்ள புளிச்சு இருக்கோ அழுவி இருக்கோ நமக்கு தெரியாது. ஆனாலும் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலுமன். அப்போ பாருங்க, பார்வைக்கு அழகுள்ள கனியும் இருந்தது, புசிப்புக்கு இனிமையான கனியும் இருந்து. வாசிங்க. நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் ஆமே. அப்போ 2 எல்லா விருட்சமும் என்ன செஞ்சதான்? பூமியிலிருந்து முளைச்சது. எல்லா கனியும் படைச்சாரு. ஒரு 2 கனியை என்ன செஞ்சார்?
ஜீவ விருட்சத்தின் கனியையும் நன்மை தீமை அறியத்தக்க கனியையும் புசிக்கப்படான்னு சொல்லி. யார் ரெண்டையும் நடாமல் இருந்தால் என்ன செய்யுமா? இந்த ஜீவ விருட்சத்தின் கனியையும் நன்மை தீமை அறியத்தக்க கனியையும் மட்டும் நீ புசிக்கப்படாது, பாய்க்கு பார்வைக்கு அழகுள்ளதும் புசிப்புக்கு இனிமையானதும் எல்லா கனியும் நீ புசிக்கான்னு ரெண்டை மட்டும் விலக்கி வச்சார். ஆமே, ரெண்டையும் நடாமலும் ஆண்டவர் இருக்க முடியும். சரி, நட்டாலும் அவருக்கு விருப்பம் உள்ளப்போ மட்டும் காய்ச்சிட்டு மற்ற நேரம் மலட்டுத்தன்மை அதை விடக்கும் அவருக்கு முடியும். எப்படியும் அவர் சூழ்நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய நல்ல இயேசு தான் நம்ம இயேசு. ஆமேன். ஹாலே. ஒரே ஒரு இது, கீழ்ப்படுகிறானா இல்லையா என்று பார்ப்பதற்காக மட்டும்தான். ஆமேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்ப கீழ்ப்படுகிறானா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக ஆண்டவர் இந்த ரெண்டு விருட்சத்தையும் நட்டு வச்சார். ஆமேன். ஹalleluya. நட்டு வச்சு பழத்தை எல்லாம் காய்க்க வச்சுட்டு, அதனால் ஆதாமை வச்சு தான் பண்படுத்தினார். எல்லாம் பண்படுத்திட்டு பார்த்தாரு, இனி இந்த தோட்டத்தில் இவன் ஒத்தை இருக்கிறது சரியில்லை. அதுக்கு முன்னே என்ன செஞ்சாச்சு? ஜோடி ஜோடு பறவை, ஜோடி ஜோடு மிருகத்தை எல்லாம் படைச்சு ஆதாமை வச்சு தான் என்ன செஞ்சார்? பேரிட வச்சார். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்ப ஆண்டவராகிய தெய்வம் நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படி தான் ஆண்டவருடைய இருதயத்துக்கு விருப்பம். ஆனால் சொல்லிய பேச்சை கீழ்ப்படியணும். அதுக்கு பல பரீட்சைகளை நமக்கு தந்துட்டு இருப்பார். ஆமென். ஹalleluya. பல பரீட்சைகளை ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு தந்துட்டு இருப்பார். ஒரு விசை அல்லேலூயா சொல்லலாமே? முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே? முழு பலத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே? முழு ஆவியோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே? உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே? அதே போலதான் தன் பிள்ளை, அதாவது தனிமை இருந்தால் சரியாவாது. நான் கொஞ்ச நேரம் சாயங்காலம் வாரேன், மற்ற நேரம் எல்லாம் என் மோய் என்ன செய்கிறான்? தனிமை இருக்கிறான்னு சொல்லி மகனுக்கு ஆண்டவராகிய தேவன் மகனுக்கு ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணை எடுத்தார். எப்படி எடுத்தார்? ஆம்பளைக்கு ஒத்து சரிசமன்னு சொல்லணும்னா ஆண்டவராகிய தேவன் ஒருபடி மண்ணை எடுத்து உருவாக்கி வச்சிருக்கணும். புருஷனுக்கு விழா எலும்புக்குள்ள எடுத்து சதையை எடுத்து அடைச்சி ஒரு ஸ்திரியை உருவாக்கிட்டு பேர் யார் போட சொன்னார்? அதனால தான் இன்றைக்கி கல்யாணம் கழிஞ்ச உடனே பிள்ளைகள் எல்லாம் பேபின்னும் பாப்பான்னும் அவங்க விருப்பத்துக்கு ஒரு பேரை வைக்கிறாங்க, வச்சிலுங்க. ஆமே. ஆதாம் போட்டிருக்கு பேர் பிரச்சனை இல்லை, ஏவாள் போட்டது எங்கேயும் சரித்திரத்தில் இருக்கான்னு கேட்க. ஹalleluya. அதை வாசிங்க பார்ப்போம். ஆதாமை உருவாக்கி ஒரு பிடி மண்ணை எடுத்து, எத்தனாவது வசனம்? ஆதியாகமும் 2 வாசி. கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினான், ஜீவாத்மா ஆனான். ஆமேன், ஆமேன். அவனுக்கு பேரை யாரு கொடுத்தது? மனுஷன் யாரு போட்டது? தேவன் கொடுத்தார். அந்த ஆதாம் மனுஷிக்கு என்ன பேர் கொடுத்தார்? ஏவாளுக்கு மனுஷின்னு பேர் கொடுத்தார். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த ஆதாம் உன்னை ஏவாளின் பேர் வந்தது. அந்த 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 அது அதுக்கு அர்த்தம் நிறைய இருக்கு. ஆதாம் சொல்ற பேர் நிறைய இருக்கு, ஏவாள் சொல்ற பேர் நிறைய இருக்கு. ஆமென். அர்த்தங்கள் நிறைய இருக்கு. சரி, போக நம்ம வாசிக்கலாம். ஹalleluya. பாருங்க, 1 ஜீவ விருட்சம், 2 நன்மை தீமை அறியத்தக்க கனி கொடுக்கிற மரம். ஆமென். இது 2 என்ன செஞ்சாரு? தோட்டத்தில் வச்சார். வச்சுட்டு தான் சொன்னாரு, நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இது 2ஐயும் நீ புசிக்கப்படாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பெய்யாச்சு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கொடுத்த முத கட்டளையே இந்த 2ஐயும் முன்மாதிரியை வச்சு தான் அவர் என்ன செஞ்சிருக்காரு? கட்டளை கொடுத்தார். ஆமே. 1 ஜீவ விருட்சம்,
ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க கனி. நம்ம இன்னைக்கு பார்ப்பது நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சத்தை பற்றி பார்ப்போம். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஜீவ விருட்சத்தை பற்றி பார்ப்போம். ஆமென். ஜீவ விருட்சம்னா யாரை சொல்லலாம்? இயேசு. ஆமென். அதை மட்டும் மனசில் வச்சுருங்க. நான் செய்தி ஞாயிற்றுக்கிழமை தரும்போது தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இது ரெண்டையும் மையமாக வைத்து மனுஷனுக்கு கொடுத்த கட்டளை தான் 16-17. வாசிங்க பார்ப்போம். 16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க புசிக்க வேண்டாம், செத்து போவாய் என்று கட்டளையை கொடுத்து அநேக நாட்கள் கழிஞ்ச பிறகுதான் ஏவாளை படைக்கிறார். ஆமென். அநேக நாட்கள், வருஷம் சொல்லலாம். ஆண்டவர் பாதத்தில் நம்ம இன்னைக்கு ஒரு 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 அதிகாரத்தில் ஒன்று படிச்சுட்டு, ஒரு வசனத்தில் ஒன்று படிச்சுட்டு, சிலதில் மறுவசனத்திலேயே பல வருஷங்களுக்கு அப்பாற்பட்ட வசனங்களை சொல்லியிருக்கோம். மறு அதிகாரம் எத்தனையோ வருஷத்துக்கு அப்பாற்பட்டது. அப்போ ஆதாமை படைச்சு இந்த தோட்டத்தையும் உருவாக்க வச்சு அதில் எல்லா கனிகளையும் உருவாக்கி, புசிப்புக்கு நல்லது கனியும் இல்லை பார்வைக்கு அழகுமான கனியெல்லாம் படைச்சு, அதே போல அதாவது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் படைச்சி வச்சுட்டு அடுத்தது தான் அவனுக்கு ஆதாமுக்கு துணையை தேடுகிறான். இதுதான் குழப்பம். ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்து உடனே வரல, கொஞ்ச நாள் கழிஞ்சு புருஷனை கூட வாழ்ந்து சலிச்சு இயேசு கூட இருந்து பேசி சலித்த பிறகு தான் பார்த்தான். இப்போ போய் சொன்னாதான் ஏவாளுக்கு இருதயத்தில் அக்கிரமம் செய்ய முடியும்னு லூசிபர் கண்டு ரூபம் பாம்புக வடிவத்தில் எடுத்து மனுஷன் பேசினது போல ஏவாளோடு பேசினான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசி பாருங்க. எத்தனாவது? 2வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசி. பின்பு தேவனாகிய கர்த்தர் நல்லதல்ல என்று சொல்லி என்றார். உண்டாக்குவேன்னு அப்பளை தீர்மானிச்சான். ஆனால் உடனே என்ன செய்யலை? உண்டாக்கல. எவ்வளோ பாருங்க, எல்லாத்தையும் படைச்சி வச்சுட்டு அடுத்து நினைக்காரு இனி ஏற்ற துணையை உருவாக்கணும். நிச்சயமாக ஏற்ற துணை தேவை. இதில் நான் மாற்று கருத்து இல்லை. துணை இல்லாமலும் ஊழியம் செய்கிறது பெரிய பாக்கியம், துணையோட ஊழியம் செய்கிறதும் நல்லது தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் ஆதாம் இருக்கணும், ஏவாளாக இருக்கணும். ஆமென். ஆதாம் அந்த ஏவாளுக்கு பேச்சை கேட்டு நாசமாக போனது போல் போகக்கூடாது. ஏவாள் சாத்தானுக்கு இந்த வார்த்தையை கேட்டு என்ன செய்யப்படாது? நாசமாக போகக்கூடாது. இனி 21, 22, 23 வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தாம் எலும்பை உருவாக்கி கொண்டு வந்தார். ஆதாம் எலும்பில் எலும்பும் இருக்கிறாள், எடுக்கப்பட்டபடியால் மனசு எனப்படுவாள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்போ புரியும். அந்த தோட்டத்தை படைச்சி நல்லா கொண்டு வச்சிருக்காரு. நன்மை தீப்பு அறியத்தக்க விருட்சத்தையும் கொண்டு வச்சிருக்கிறாரு. வச்சுட்டு ஒரு கொஞ்சம் காலம் பார்த்தாரு. இனி ஆதாம் சும்மா இருந்தால் அவனுக்கு போர் அடிச்சு போயின்னு ஏற்ற துணையை நினைச்சாரு, கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏற்ற துணையை கொடுத்தது தான் குழப்பம் வருது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏதேனில் ஏன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை வைத்தார்? ஆதாமுடைய விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் சோதித்து அறியும்படியாக வைக்கப்பட்ட விருட்சம்தான் அது. ஆமென். 2 விருட்சத்தையும் ஏன் வச்சாரு? நம்ம ஒன்றை தான் பார்ப்போம். இன்னைக்கு இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை ஆண்டவர் ஏன் வச்சாரு சொல்லுங்களா? ஆதாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விசுவாசித்து
கீழ்ப்படுகிறானா? விசுவாசமும் கீழ்ப்படிதலும். கீழ்ப்படிஞ்சேன்னு விசுவாசிக்காமல் இருந்தால் அது கள்ளம். நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு கீழ்ப்படியாமல் இருந்தாலும் அதுவும் கள்ளம். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரியணும், ஆண்டவராகிய தேவன் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை எதுக்கு கொண்டு வச்சாரு? ஆதாம் விசுவாசமாக இருக்கிறானா கீழ்ப்படுகிறானா என்பதை பார்ப்பதற்காக மட்டும். ஆமேன். அப்போ ஆதாம்கிட்ட வந்து சொல்கிறாரு, இப்போ சொல்கிறாரு, நீ இந்த விருட்சத்தின் கனியை என்ன செய்யப்படாது, புசிக்கப்படாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ மனைவிக்கு இந்த கட்டளை யார் சொல்லி கொடுக்கணும்? ஆதாம் சொல்லி கொடுக்கணுமா வேண்டாமா? ஆண்டவர் ஏதேனில் ஏன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை வைத்தார்? ஆதாமுடைய விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் சோதித்து அறியும்படியாக வைக்கப்பட்ட விருட்சம். வரலாற்றில் ஆரம்பத்திலேயே ஆண்டவருடைய வார்த்தை சத்தியம் என்றும் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் மானிடருக்கு ஒரு பொறுப்பு வரும்படியாக செய்தது. எப்படி? மானிடனாகிய இந்த மனுஷனுக்கு ஆண்டவரிடம் விசுவாசம் இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரு பொறுப்பு உண்டாகும்படி கர்த்தர் செய்த ஒரு கட்டளை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவருடைய சித்தம் என்னது? இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை என்ன செய்யப்படாது, புசிக்கப்படாது என்பது ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருக்கு பிரியமான காரியம் அது. ஆமென். இதே போலதான் நம்முடைய உலகத்தில் கர்த்தருடைய சித்தம், நாம் ரட்சிக்கப்படணும். இந்த உலகத்தின் பாவத்தின் அக்கிரமத்தில் உலகத்தில் ஆண்டவருடைய நாமத்தை வீணில வழங்குகிற இந்த எல்லா காரியத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவரே பற்றி பிடித்து ஆண்டவரையே துதித்து ஆண்டவரையே மகிமைப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய சித்தம். இன்னைக்கு மனுஷன் அந்த சித்தத்தை விட்டுவிடுகிறான். வெளியில் போகும்போது வரும்போது மனைவியும் புருஷனமாக இருக்கிறாங்க, இல்லைங்க லவ்வராக இருக்கிறாங்க, இல்லைங்க அப்பாயும் பிள்ளைகளுமா இருக்கிறாங்க, இல்லைங்க உற்றாரும் உறவினருமா இருக்கிறாங்க, அண்ணனும் தங்கச்சியுமா இருக்கிறாங்க. ஆனால் அவங்களை பார்த்தால் எந்த ஒரு விதத்திலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அல்ல, அவருடைய செய்கையும் அவருடைய நடையும் அவருடைய உடையும் அவருடைய பேச்சும் அவருடைய அலங்காரமும் ஆண்டவருடைய நாமத்தை தூசிக்கும்படியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக அன்று ஆதாமுக்கு கொடுத்த கட்டளையை இன்று நமக்கும் தருகிறார். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் அதை புசிக்கவோ அதை பருகவோ அதை செய்யவோ செய்யக்கூடாது என்று தருகிற கட்டளைக்கு அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய நாமத்தில் அதை நாம் செய்யாத இருந்து கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையா இருக்கணுமா? ஆமே. முதல்ல அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியில்லைங்க அந்த நாசமாக போறான்னு அர்த்தம். அடுத்தது டீச்சர்ஸ்மாருக்கு கீழ்ப்படியலைன்னா அவன் தரித்திரனா போறான்னு அர்த்தம். பாஸ்டருக்கு கீழ்ப்படியலைன்னா அது என்னன்னே சொல்ல தெரியல, அது ரெண்டை விட பெரிய விளைவு வரும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை மீறி நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்தால் மரணம் உண்டாகும் என்றார். ஆமென், ஆமென். எப்படி? ஆண்டவருடைய சித்தத்தை மாறி ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுடைய இரக்கம் இல்லாமல் ஆண்டவருடைய சித்தத்துக்கு மாறி நாம் எதை செய்தாலும் மரணம் வருமாம். ஆவியில மரணம், ஆத்மாவில் மரணம், சரீரத்தில் மரணம் இல்லாத ஆண்டவருடைய அன்பு இல்லாத ஒரு முடிவு வருமாம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் ஆகிய ஆதாமை பார்த்து எச்சரித்த அதே வார்த்தையை இன்று நம்முடைய திருச்சபைக்கு எச்சரிப்பா தருகிறார். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை மீறி நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்தால் மரணம் உண்டாகும் என்று கர்த்தர் எச்சரித்தார். 2வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். 2வது அதிகாரம் 17வது வசனத்தை வேகமாக. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே நீ செத்து போவ. ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய சித்தத்துக்கு மாறாக ஆலயத்தில் எவனாவது எவளாவது எந்த மனுஷியாவது ஆண்டவருடைய சித்தத்துக்கு மாறாய் செய்வோமானால் செத்து போயிடுவோம். கர்த்தர் தருகிற எச்சரிக்கை, கர்த்தர் தருகிற எச்சரிக்கை. ஆலயத்தில் தூங்குறது, ஆலயத்தில் விளையாடுகிறது, ஆலயத்தில் இருப்பதற்காக ஒரு வழிமுறை இருக்கிறது, ஆலயத்தில் இருக்கிறதற்கான ஒரு ஒழுங்கு இருக்கிறது. இந்த ஒழுங்கை செய்யாவிட்டால் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று கர்த்தர் சபையை பார்த்து எச்சரிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அன்று ஆதாமை பார்த்து எச்சரித்தார், ஆதாமே, இந்த கனியை புசிக்காமல் இருப்பது என்னுடைய சித்தம். இதை மாறி நீ புசிப்பாயானால் நீ சாகவே சாவ என்று கர்த்தர் எரிச்சலோடு எச்சரிக்கை கொடுத்தார். சிந்தித்து பாருங்கள். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, சிந்தித்து பாருங்கள். இதுவரைக்கும் அவர் மரணத்தை கண்டதில்லை, அதனால் விசுவாசித்தான், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருந்தது. ஆதாம் அதுவரைக்கும் ஆண்டவர் சொல்லுகிற நாள் வரைக்கும் மரணத்தை அறியாமல் இருந்தான், மரணத்தை பற்றி தெரியாமல் இருந்தான். அதனால் மரணப்பட்டு போகாதபடிக்கு அவன் அதை ஏற்று நடக்க வேண்டிய ஒரு தருணமாயிருந்தது. எப்பொழுது ஏவாள் என்கிற ஒரு வஞ்சகி வந்தாலோ, ஏவாள் என்கிற ஒரு வஞ்சகி அந்த ஆதாமுக்கு வந்தாலோ போச்சு. ஏவாளா இருந்திருக்க வேண்டும், ஏவாளா இருந்திருக்க வேண்டும். ஆதாமை கண்டு கேட்டிருக்க வேண்டும். ஆதாமே, இப்படி ஒரு மனுஷன் பாம்பு சொல்லுது, இதை செய்யலாமா என்று கேட்டிருக்கலாம். இல்லாவிட்டால் தினந்தோறும் ஆண்டவர் சாயங்கால நேரத்தில் வந்து ஆண்டவர் இந்த பிள்ளைகளோடு உறவாடி கொண்டிருந்தார். ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம், இந்த அசிங்கம் பிடிச்சவா, இந்த தரித்திரியவாசி, சரீரம் அழுகி துர்நாற்றம் எடுக்க வேண்டிய இந்த பொம்பளை துணிகரமா எடுத்தா, புசித்தா, மாப்பிளைக்கும் கொடுத்தா, நன்மை இது என்றும் தீமை இது என்றும் அறிந்து புரிந்து கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாமல், கர்த்தருடைய விருப்பத்தை அறிந்து கொள்ளாமல் மனவந்த வாக்கிலே போய்கொண்டிருந்த ஏவாள் துரோகியாய் மாறினாள் தன் புருஷனுக்கு. அது மட்டுமா, தெய்வத்துக்கும் துரோகியா மாறினாள். ஆண்டவருடைய ஆலயத்தில் எப்படி செய்ய வேண்டும், ஆண்டவருடைய ஆலயத்தில் என்ன சொல்ல வேண்டும், ஆண்டவருடைய ஆலயத்தில் எப்படி உட்கார வேண்டும், ஆண்டவருடைய ஆலயத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் இன்றும் அநேக ஆதாமும் ஏவாளும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய உபத்திரவம், கர்த்தருடைய பாடு, ஆவியில செத்து போகிற ஒரு சூழ்நிலை உனக்கு வராமல் இருக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய விருப்பம் என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும். உன்னை இந்த இடத்தில் அழைத்து வந்த நோக்கம் என்ன என்று அறிய வேண்டும். ஆடம்பரமாகவோ உல்லாசமாகவோ உலகத்தில் வாழ்வதற்கோ உலக சிற்றின்பத்தை அனுபவிப்பதற்காகவோ உலகத்தினுடைய பெருமைகளை ஏற்றுக்கொள்வதற்காகவோ இல்லை, சிறு பிள்ளைத்தனமாக நடந்து தங்களுடைய சரீரத்தில் சின்ன பிள்ளையாக நடந்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை வீணில வழங்குகிற ஜென்மங்களாக இருக்கக்கூடாது என்பதற்காக அன்று ஆதாமுக்கு கொடுத்த எச்சரிப்பை என்று நம்முடைய சபைக்கு தருகிறார். புரிந்தவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே, புரிந்தவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நாசமா போனவ வந்தா, ஆதாமுடைய விலா எலும்பில் வந்தா, ஆதாமை விட்டு பிரியாதவா அன்னைக்கு பிரிஞ்சா. போனா பாம்பை கண்டு சொன்னது உண்டோ? ஒரு கொஸ்டின் தான். இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பை விட்டு விலக்குவதற்கு ஒரு கொஸ்டின் தான், ஒரு கொஸ்டின் தான். ஆண்டவருடைய இரக்கத்தை விட்டு விலக்குவதற்கு ஒரு கொஸ்டின் தான், ஒரு சிந்தனை தான், ஒரு யோசனை தான். கர்த்தர் ஆவியில செத்து போகக்கூடிய சூழ்நிலையை செய்வதற்கான ஒரு சிந்தனை. ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பம் என்ன, உன்னையும் என்னையும் அழைத்ததுடைய நோக்கம் என்ன, ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அழைத்து வைத்து ஆண்டவருடைய சத்திய வார்த்தையை ஒரு மனவாட்டிக்கு தருகிறது போல பரிசுத்த ஆவியானவர் தருகிறதுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள ஞானம் இல்லாதவர்களாய் இருக்கிறது நிமித்தம் அந்த
அந்த பிசாசனுடைய சர்ப்பத்தினுடைய பேச்சை கேட்ட ஏவாளை போல நீங்களும் இருந்து விடாதீர்கள் என்பது எச்சரிக்கையான வார்த்தை. எச்சரிக்கையான வார்த்தை. எச்சரிக்கையான வார்த்தை. கர்த்தருடைய சித்தத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை சபையிலும் சங்கத்திலும் நடத்தாவிட்டால் அந்த பரிதாபம், அந்த பரிதாபம். கர்த்தருடைய எரிச்சல் வந்து சேரும். கர்த்தருடைய 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 அதாவது கோபம் வந்து சேரும். சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மை அழைத்த கர்த்தர் மனுஷனை உண்டாக்குனது ஒரு நோக்கம். ஆண்டவருடைய வார்த்தையை எப்பொழுதும் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தை எப்பொழுதும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறது மட்டுமில்ல, அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிய கிரியையில வெளிப்படுத்த வேண்டும். கிரியையில வெளிப்படுத்த வேண்டும். கிரியையில வெளிப்படுத்த வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுக்கு அர்த்தம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நீ செத்து போயிருக்கிறேன்னு அர்த்தம். ஆண்டவருடைய நாமத்தை வீணில வழங்கும்படி, ஆண்டவருடைய நாமத்தை வீதியிலே உதாசீனப்படுத்தும்படி, ஆண்டவருடைய நாமத்தை சர்ச்சுக்குள்ள அசிங்கப்படுத்தும்படி இருக்குமானால் சாபம். அது வேதனைக்குரிய காரியம், அது துக்கத்துக்குரிய காரியம், அது துயரத்துக்குரிய காரியம். கர்த்தராகிய தெய்வம் ஆதாமோடு ஏவாளை இணைத்தது ஒரு நோக்கம், ஒரு நோக்கம். அந்த நோக்கத்தை அறிந்து கொள்ள திராணி இல்லாமல் ஏவாளை போல முட்டாளால் மதிகட்டவர்களாய் அதாவது நன்மை தீமை அறியக்கூடிய அதாவது உன்னதமான பாக்கியம் இல்லாதவர்களாய் இருந்து யாருடைய பேச்சையோ யாருடைய செய்கையோ யாருடைய செய்தியோ கேட்டு மனவந்த வாழ்க்கையிலே வாழ்வோமானால் ஏவாளுக்கு கிடைச்ச சாபம் இன்றும் நிலைத்திருக்கிறது என்றால் வேதனையை கூட்டுவேன் என்று சொன்னார். ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிற பிள்ளைகளே, சற்று சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் பிரசவ வலிகளை குறைத்து தருவார். அன்று ஏவாளுக்கு கொடுத்த சாபத்தில் ஒன்று, வேதனையை கூட்டுவேன். ஆனால் ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசு எதற்காக மரித்தார், எதற்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், எதற்காக சாட்டையினால் அடி வாங்கினார், எதற்காக அவர் முள்முடி சூட்டப்பட்டார் என்பதை அறிந்து அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய அழைப்பின்படி நடந்தால் நிச்சயமா சொல்லுகிறேன், வேதனையை குறைப்பார். இல்லாவிட்டால் மாதந்தோறும் வேதனையை கூட்டதான் செய்வார். அது மட்டுமல்ல, பிரசவத்திலையும் வேதனையை கூட்டுவார். உங்களுக்கு இல்லைங்க, உங்க பிள்ளைகளுக்கு அந்த வேதனையை கர்த்தர் உண்டாக்கி வைப்பார். சிந்தித்து பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் ஆதாமும் ஏவாளையும் ஒரே ஒரு மனதோடு வாழ்வதற்காக ஆதாமுக்கு உற்ற துணை வேண்டும் என்று ஏவாளை கர்த்தராகிய தேவன் விலா எலும்பில் இருந்து ஒரு எலும்பை எடுத்து அதை மனுஷியாக உருவாக்கி ஏவாளுக்கு ஆதாமுக்கு கொடுத்தார். தீமைக்கா கொடுத்தார்? ஆண்டவர் எரிச்சல் அடைவதற்காக கொடுத்தார்? நன்மைக்காக அல்லவோ கொடுத்தார்? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக அல்லவோ கொடுத்தார்? ஆண்டவருடைய நாமத்தை போக்கிலும் மரத்திலும் வீதியிலும் அநியாயத்தினால் வீதியிலே வழங்கி ஆண்டவருடைய சபைகளிலும் ஆண்டவருடைய நாமத்தை நிர்விசாரமாய் வைப்பதற்காக கொடுத்தார்? சிந்தித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? ஏவாளை போல மதிகட்டவர்களாய் இருக்கிறீர்களா? ஏவாளை சொன்ன உடனே பொம்பளைன்னு நினைச்சிடாங்க. ஆம்பளைகளுக்கும் ஆண்டவருடைய உபதேசம் பெண் என்றும் இல்லை ஆண் என்றும் இல்லை, இருவரும் ஒரே மாதிரி தான் தேவனுடைய பார்வைக்கு. ஆமென். ஏவாளை போல மதிகட்ட வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருடைய சித்தம் என்ன, ஆண்டவருடைய ஆலயத்தில் வைத்திருக்கிற எல்லா ஒழுங்குக்கும் கடைபிடித்து ஆண்டவருடைய ஆலயத்தில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவராகிய தேவன் திருச்சபையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் மூலமாக தருகிற உபதேசம், வேதத்தின் மூலமாக கற்றுத்தருகிற பாடங்களை உபதேசங்களை நிர்விசாரப்படுத்தினால் அந்த பரிதாபம். வேதனையை கூட்டுவாராம், வேதனையை கூட்டுவாராம், வேதனையை கூட்டுவாராம். ஆமென் சொல்லுங்களா? உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? இது நமக்கு ஒரு கட்டாயம். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் கட்டாயம். ஆதாமுக்கு கொடுத்த கட்டளை, அதை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படுகிறது நமக்கு அவசியமானது உண்டு.
விசுவாசித்து கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி கிரியையில் வெளிப்படுத்தாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுகிறதே. நான் ஆண்டவரை பாடுகிறேன், ஆண்டவரிடம் ஜெபிக்கிறேன், வேத வசனத்தை போடுகிறேன், வேத வசனத்தை வாசிக்கிறேன், வேத வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிரியை இல்லாமல் அசிங்கமாக அநாகரிகமாக ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் உன்னுடைய நடைகள், உடைகள், பேச்சுகள், செயல்கள் உலகத்திலும் சபையிலும் சங்கத்திலும் இருக்குமானால் உனக்கு அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். பரிதபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்காமல் இருப்பாரோ? பரிதபிக்கக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் கையில் எடுக்காமல் இருப்பாரோ? சும்மா இருந்த ஆதாம கெடுத்து போட்டா. அதனுடைய அர்த்தத்தை இருந்து வாசிங்க, இருதயத்துக்கு வேதனை வரும். ஆண்டோடைய செல்ல பிள்ளையா இருந்தான், ஆண்டோடைய செல்ல பிள்ளையா இருந்தான். யாரு? ஆதாம். ஆண்டவர் பார்த்தார் ஒரு பிள்ளைய, அங்கே எங்கே போய் தேடகு? அப்போ பிள்ளை என்ன இருந்தா? இல்லை, அவரே பார்த்தார். ஒரே சதையாக இருக்கணும், ஒரே சதையாக இருக்கணும். எப்பொழுதும் விலா எலும்புக மேலே உயரப்படாது. எப்பொழுதும் என்ன செய்யப்படாது? விலா எலும்புக மேலே உயரப்படாது. புருஷனை வேலை வாங்கிட்டு களியாட்டம் பார்க்கப்படாது. மரணத்தை கண்டதில்லை, ஆதலால் விசுவாசித்தான், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தான். ஆமென். இரண்டாவது, ஆதாம் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் வரை ஆண்டவரோடு தொடர்பு கொண்டு நித்திய ஜீவன் உடையவராயிருந்தான். எப்படி? ஆண்டவருடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு எது வரைக்கும் நடந்தானோ அது வரைக்கும் அவன் நித்திய ஜீவன் இருந்தது, நித்திய ஜீவன் இருந்தது. இந்த ஆதாம பாருங்க, அடுத்தவனுக்கு பேச்சை கேட்டு, அது பிசாசுக்கு பேச்சை கேட்டு மாப்பிள்ளைக்கு வாயில ஆப்பிள தானே, அந்த ஆப்பிள பழத்தை ஒரு கனியை நன்மை தீமை குத்தி அமக்க தெரிஞ்சது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாப்பிள்ளைக்கு தேவையானதை செய்து கொடுக்க வேண்டிய ஒரு திராணி இல்லாத கேடுகட்ட ஏவாளை போல இருந்தார். காரணம், உண்மையா மாப்பிள்ளைக்கு வேலை செஞ்சு, உண்மையா மாப்பிள்ளையை போசித்து, மாப்பிள்ளைக்கு துணிமனை எல்லாம் தேய்ச்சி, மாப்பிள்ளைக்குள்ள காரியத்தை எல்லாம் செய்து வச்சா இவளுக்கு சாத்தானோட பேச நேரம் கிடைக்குமா? கிடைக்குமான்னு கேட்டேன். கிடைக்குமா? கிடைக்காது. இப்போ ஃப்ரீ பேர்ட். பிசாசிட்ட பேசக்கு நேரம் கிடைச்சி, பிசாசு வந்தான், பேசுறான். ஏவாளே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதை புசிச்சா நீங்க தேவ தூதர்களை போல இருப்பா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதலால் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் வரை ஆண்டவரோடு தொடர்பு கொண்டு நித்திய ஜீவன் உடையவராயிருந்தான். எப்போது கட்டளையை மீறினானோ அப்போது துன்பத்தை அறுவடை செய்து மரணத்தை ருசி பார்த்தான். ஆமென். ஆண்டவருடைய கட்டளையை எப்ப மீறினானோ அங்க போய் ஆண்டவரே சொல்லி பார்த்தான். ஆதாம் சொன்னானா இல்லையா? நீர் எனக்கு தந்த, எப்படி சொன்னானா இல்லையா? நீர் எனக்கு தந்த என் மனைவி தின்ன சொன்னா நான் தின்னேன். அட நாசமா போனவன ஆண்டவர் உன்னிட்டையாக கட்டளை தந்தார். நாசமா போனவன ஒன்னை தான் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சார். ஆண்டவர் உனக்கு தான் தரிசனம் தந்தார். நாசமா போனவன ஆண்டவர் ஒன்னை தான் உருவாக்கி உனக்கிட்ட தான் கட்டளை தந்தார். உன் மனைவிட்ட கொடுக்கவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கட்டளை கொடுக்காதவள என்ன செய்யணும்? அவன் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் செய்டி. ஆமென். நடத்திச்சனமே வேண்டாமா? நடத்திச்சனமே வேண்டாமா? அந்த ஏவாளை போல நடத்தாத இந்த கம்முனாட்டி பையன் யாரு? ஏவாள், ஆதாம். கர்த்தருடைய கட்டளையை மீறினான். அவன் தேவனோடு சஞ்சரித்தது முடிஞ்சு போச்சு, தேவனோடு உறவாடினது முடிஞ்சு போச்சு.
தேவனோடு பேசினது முடிஞ்சு போச்சு. தேவனுக்கு அன்பை பெற்றுக்கொண்டது முடிஞ்சு போச்சு. தேவனுடைய தரிசனம் பெற்றது முடிஞ்சு போச்சு. கடைசியில் ஆண்டவர் சொன்ன, நீர் எனக்கு தந்த அந்த என் மனைவி தந்தா நான் தின்னினேன். நாசமாக போனவனை ஒன்னே இல்லை அழைச்சாரு, ஒன்னே இல்லை தெரிஞ்சு கொண்டாரு, ஒன்னே இல்லை அவர் நடத்தினார். உனக்கிட்ட இல்லை வாக்கு தத்தம் தந்தாரு, உனக்கு இல்லை கட்டளை தந்தாரு. அந்த கட்டளையின்படி உன் மனைவியை நீ நடத்தணுமா இல்லை மற்றவங்க நடத்தணுமா? யார் நடத்தணும்? புருஷன் தான் நடத்தணும். ஹல்லேலூயா. பாருங்க, கட்டளையை மீறினானோ அப்பொழுது துன்பத்தை அறுவடை செய்து மரணத்தை ருசி பார்த்தான். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17, 18, 19. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து. இப்போ பாருங்க, இந்த உபதேசம் பாருங்க, புருஷன் உங்க வார்த்தைக்கு என்ன செய்யணும்? செவி சாய்க்கணும். புருஷன் மனைவிக்கு என்ன செய்யணும்? செவி சாய்க்கணும். ஆனால் ஆண்டோடைய கட்டளைக்கு, ஆண்டோடைய கிருபையை மாறி செவி சாய்க்கப்படாது. ஆமென். இந்த அகில உலகத்துக்கும் முன்மாதிரி ஆதாம். ஆமென். நான் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறேன். நம்ம சின்ன பாஸ்டர் அதே மாதிரி குறிப்பிட்ட ஜனங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறன்னா, என்னுடைய மனைவியை பேச்சை கேட்டு நான் இந்த ஏவாளை கொண்டு தந்தது போல ஏதாவது ஒன்று கொண்டு தந்தா நான் விழுங்கிட்டு தொண்டையில் வச்சு வைக்கிட்டு இருக்கேன். அதான் அந்த ஆம்பளைகள் என்ன ஒரு தள்ளி இருக்கிறது. இதுக்கு பேர் என்னது? ஆதாம் ஆப்பிள். நான் இந்த ஆதாமில் ஆப்புக்கு ஞாபகம் வர ஏவாளுக்கு கையை வெட்டி அன்னைக்கு நான் இருந்திருந்து இங்கே வெட்டின்னு ஒரு கஞ்சி கள்ளி. யாரு? கள்ளி. ஆமாம், கண்ணை மூடுவார். வாங்க மக்கா வாங்க, இனி இந்த தோட்டம் உங்களுக்கு லாயக்கு இல்லை. தோட்டத்தை அடைச்சாரு. என்ன வச்சு அடைச்சாரு? 5-6 முளமுள்ள எல்லாம் வெட்டி வச்சு அடைச்சார். அப்படி தானே? சுடர் ஒளி பட்டயம். ஏன் தெரியுமா? இனி இவனுக்கு அறிவு வந்தாச்சு, அதாவது உலக பாவ அறிவு வந்தாச்சு. ஆவியில் செத்து போச்சுன்னு தெரியுது. இனி ஒரு நாளும் சாகாது இருக்கும்படிக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை எட்டி பறிப்பான். வெட்டி பறித்து ஒரு நாளும் இவன் சாவாமல் இருந்துருவான். பெரிய குழப்பம் வந்துடும் என்ன சொல்லி கோட்டை கட்டி அடைச்சார். ஆமென். ஆண்டுடைய கட்டளையை மீறினா, ஆண்டுடைய கற்பனையை மீறினா, ஆண்டுடைய வார்த்தையை நம்ம புறந்தள்ளினா நமக்கு அதாவது சாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைக்கும், ஆனால் நித்திய ஜீவன் கிடைக்காது. ஆமென். ஹல்லேலூயா. 18வது வசனத்தை வாசி. அது உனக்கு எப்படி இருக்குமா? முள்ளும் அவ்வளவுதான். வாசி 17 வாசி. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியங்களை செய்தது நிமித்தம் படியினாலே பாருங்க, மனைவிக்கு பேச்சை பட்டு கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய ஊழியத்தை புறந்தள்ளினது நிமித்தம் சபை சபிக்கப்பட்டு போமா. ஆமென். ஹல்லேலூயா. அன்னைக்கு பூமி, இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் மனைவிக்கு பேச்சை கேட்டு ஆண்டுடைய சமூகத்தில் நிமிர்ந்து நின்று ஆண்டுடைய சமூகத்தில் நடப்பித்து தன் மனைவியை எப்படி நடத்துகிறானோ அந்த உபதேசத்தின்படி சபைக்கு உபதேசம் கொடுக்காம சபைக்கு ஒரு உபதேசம் கொடுத்து மனைவியை தனக்கு இஷ்டம் போல பாதுகாக்கிறான்னா முடிஞ்சு போச்சு. சபை சீர்கட்டு போகுது. சபை எப்படி போகுது? சீர்கட்டு போகுது. ஆமென். ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 18 வாசி. அது உனக்கு பாருங்க, சாபம், பூமி சாபப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவருக்கு வார்த்தையை கேட்காம
மனைவியுடைய வார்த்தையை கேட்டு மனைவியினுடைய உபதேசத்தை கேட்டு வாழுகிற ஒரு ஊழியக்காரனுடைய சபையில் முள்ளும் என்ன குறுக்குமா? முள்ளும் குறுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர், ஆமென் சொல்லலாமே. 19 வாசி. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் திரும்ப மட்டும் வேறு வேலை நீ ஆகாரத்தை மனைவிக்கு கொடுப்ப. ஆமென், ஹல்லேலூயா. நீ மண்ணில் எடுத்தபடியாக மண்ணோட மண்ணாக போவ. எப்பேற்பட்ட இடத்துல இருக்க வேண்டியவன் நினச்சி பாருங்க. அவரோடு பேசி சிரித்து குடும்பமாக மாப்பிள்ளையும் பண்டாட்டியம்மா அப்படியே இருக்கும்போது நல்ல ஒரு சந்ததியை உருவாக்கியிருப்பாரா இல்லையா? இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் கத்த வேண்டிய இருக்குதா? எனக்கிட்ட நீங்கள் வந்து இருக்க வேண்டியது வருமா? எவ்வளோ ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கியிருப்பார். நாசமாக போன அந்த ஸ்திரீ நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. நாசமாக போன அந்த புருஷன் நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டு. மனைவிக்கு பேச்சை கேட்டு ஆண்டுடைய நாமத்தை வீணில் வழங்குறான்னா கர்த்தர் அவனுடைய பிடரிய முடிப்பாரா முடிச்ச மாட்டாரா? முடிச்ச மாட்டாரா? முடிச்சக்கு ஸ்திரீ காரணமாக இருக்கலாமா? இருக்கப்படாதா? இருக்கப்படாது. ஆண்டவர் அன்று ஆதாமுக்கு முன்னுரைத்தது போல இன்று நமக்கு முன் 2 காரியத்தை வைக்கிறார். ஹல்லேலூயா. அன்று ஆதாமுக்கு 2 காரியத்தை வச்சார் இல்லையா? என்ன காரியம் இல்லை? ஜீவ விருட்சத்தின் கனியையும் நன்மை தீமை அறியையும் கனியையும் புசிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்கார். ஆமென். அதே போல் ஆதாமுக்கு என்னச்சாரு? இதை புசிச்சா உனக்கு சாபம், நீ ஆவியை என்ன செஞ்சு செத்து போவேன்னு சொன்னார். இதே போல் இன்று நமக்கு 2 கட்டளை தர்றார். நம்ம இயேசு நல்லவர், ஆமென் சொல்லலாமே. பாருங்க, உபாகமம் 30:15 வாசி. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் எப்படியே ஆண்டவராகிய தேவன் ஆதாமுக்கு கொடுத்த கட்டளையை போல இன்னைக்கு நமக்கு முன்ன வச்சிருக்கிறார். ஒருவேளை நான் சொன்னது உங்களுக்கு பரிகாசமாக இருக்கலாம், இல்லைங்க ஒருவேளை என்ன இது அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவராகிய தேவன் இன்று உங்களுக்கு முன்னால் நன்மையும் தீமையும் வச்சிருக்கிறார். ஆமென், ஆமென். வாசி 15. இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்திருக்கிறேன். வாசி அடுத்தது 19-20. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னே வைத்தேன் என்று உங்கள் மேல் வார்த்தையும் வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொண்டு தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு அன்பு கூர்ந்து செவி கொடுத்து 20 தானே ஜீவனும் தீர்க்காய். இப்போ இன்னைக்கு இந்த ஆதாமை வச்சு அவருக்கு கொடுத்த கட்டளை வச்சு உங்களுக்கு பேசியிருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் கனியையும் நன்மை தீமை தக்க அறியக்கூடிய கனியையும் அன்று ஆதாமுக்கு முன்னால் வைத்தது போல நன்மையும், அதாவது நன்மையும் ஜீவனையும் பாடுகளையும் உபத்திரவத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்ன வைத்திருக்கிறார். உனக்கு என்ன வேணுமோ தெரிஞ்செடுத்துடுங்க.